ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க இப்போது உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார், ரசம், தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். கட் பண்ணி வேக போட்டுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிய விட்டு ஒரே வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்க விட்ட பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்த பிறகு பூண்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கின பிறகு தான் பூண்டு போடணும். ஆனால் நான் மறந்துட்டு இப்போ தான் சேர்த்துருக்கேன். வேக போட்ட உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி பூண்டு சேர்த்தோம்ல, அதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வதக்கி விட்டுட்டு இப்போ உப்பையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நைட்டே ஊற வச்ச அப்புறம் வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு பட்டாணி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொரியல் எங்கள் ஊரில் கல்யாணத்துலலாம் போடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் கூட சாப்பிடும்போது, அதுவும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு செய்வாங்க சாம்பார். இதுவும் இந்த பொரியல் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.